ஹாய் நண்பா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ரிட்ஸில் இருந்து ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், எக்ஸாம் கூட கிடையாதுங்க. 100% இன்டர்வியூ மூலமாக கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. ஆரம்ப கால சம்பளமாக 42,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ லொக்கேஷன் நம்ம தமிழகத்தில் இருக்குது, ஜாப் லொக்கேஷன் ஆல்சோ நம்ம தமிழகத்தில் இருக்குது. ஸோ முழு தகவலை சொல்ல போகிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே நிறைய சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஒரு மேஜரான சப்டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் லிமிடெட். இந்த ரிட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வரக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் தான். இந்த ரிட்ஸ் லிமிடெட்டை பொறுத்தளவு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அது ரிலேட்டடான டெக்னாலஜிஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுதான் இந்த ரிட்ஸோடைய மேஜர் ஒர்க்காக இருக்குது. ஸோ ரிட்ஸில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் February 20 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 11. சரியாக பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு 6 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதும் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இன்டர்வியூக்கான அட்மிட் கார்டு எல்லாமே சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது 12 மார்ச்சில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்டர்வியூக்கான அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கலாம். ஸோ இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 18 மார்ச்ல இருந்து 21 மார்ச் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேஜர் லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது. நம்ம தமிழகத்திலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்ஸினுடைய இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. ஸோ சென்னை போயிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். ஸோ யார் யாருக்கு எந்த டேட்டில் இன்டர்வியூ, எந்த டைமில் இன்டர்வியூ அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூ அட்மிட் கார்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ லொக்கேஷன் ஆல்சோ நீங்களே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். எனி ஒன் ஆஃப் த அபோவ் மென்ஷன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய இன்டர்வியூ லொக்கேஷன் இருக்கா. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான இன்டர்வியூ லொக்கேஷனை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழகத்தில் இருந்து அப்ளை பண்ணுற நண்பர்கள் எல்லாருமே சென்னை இன்டர்வியூ லொக்கேஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க. வேலை வாய்ப்பும் நம்ம தமிழகத்துக்குள்ளே இருக்குதுங்க. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா RE அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிடென்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரி தான் ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தமாக 37 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா வகுப்புகளுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச வயது 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெசிடென்ட் இன்ஜினியர் ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிகிரி, அதில் BE BTech தான் கேட்டிருக்காங்க. பிகாஸ் இது ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்புங்க. ஸோ BE BTechல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்களா, நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா BE BTechல மெட்டலர்ஜிக்கலில் நீங்கள் BE BTech கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 2 வருடங்கள் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எந்த ஃபீல்டில் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் இல்லைனா சூப்பர்வைசர், இந்த கேட்டகரி ஃபீல்டில் 2 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, BE BTechல 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், லைக் சூப்பர்வைசரில், இன்ஸ்பெக்ஷனில் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரிட்ஸில் மற்ற டிகிரி படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புமே அப்கமிங்கில் 1 by 1 வரும். ஸோ உங்களுடைய டிகிரியை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வேலைகள் வரும்போது கண்டிப்பாக வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணுறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாதுங்க. பியூர்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் உங்களுக்கு இன்டர்வியூக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே மெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 100% இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாப் அரசு வேலை வாய்ப்பு தான். ஆனால் பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1 year இருக்கும். அண்ட் நீங்கள் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கான்ட்ராக்ட் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா. ரிட்ஸ் லிமிட்டடுடைய ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு. நம்ம தமிழகத்தில் சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரிட்ஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இன்ஜினியருக்கு பேசிக் பே 23,340 ரூபாய் கொடுக்குறாங்க.
அண்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்குது. ஸோ கிராஸ் பே வந்து பார்த்தீங்கன்னா 42,478 ரூபாய், இன்க்ளூடிங் பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து முதல் மாத சம்பளமாக நீங்கள் 42,478 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். சிடிசி வந்து இயர்லி போட்டிருக்காங்க 5.09 லேக் per annum. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, யாருக்குமே ஃபீஸ் கிடையாது, எல்லாருமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக இந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளிகேஷனை போடுங்க. டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டிஎன் ஜாப்ஸ் ஒன் வெப்சைட் மூலமாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபைல் ஆக்சஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளை லிங்க் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ரிட்ஸினுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இதில் வேகன்சி நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ரெசிடென்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிடென்ட் இன்ஜினியரில் 2 கேட்டகரி இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், CL0625. இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வேகன்சி நம்பரில் CL0625 அப்படிங்கிற இந்த ரெசிடென்ட் இன்ஜினியரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படிங்கிற டேப் இருக்கும், அதுலேயுமே கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. ஃபைனலாக இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின இன்ஃபர்மேஷனை எது மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் மூலமாக ஷேர் பண்ணுறோம். சோஷியல் மீடியா அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் கிடச்சிரும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இமெயிலுக்கு இந்த பாஸ்வேர்டை சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த இமெயில் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் மூலமாக அப்ளிகண்ட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய ஐடி வந்து இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அண்டு பாஸ்வேர்ட் அவங்க வந்து மெயில் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. குறிப்பாக பிடெக்கில் மெக்கானிக்கல் இல்லைனா மெட்டலர்ஜிக்கலில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ரிட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கண்டிப்பாக வரும்போது உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.